ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாளே ஒரு நாளுக்கு நான் என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. "ஏம்மா அப்படிலாம் பேசுகிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, "இல்ல நான் எதையும் முன்னாடி மாரினா நீங்கலாம் யாரும் கிடையாது." அப்படிங்கிற மாரி எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு மாதிரி பேசுனாங்க. நான் உடனே சொன்னேன், "ஏன் இப்படிலாம் பேசுகிறம்மா? எப்போதும் நல்லா தானே பேசுவ ஃபோன் பண்ணா. அன்னைக்கு என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னதுக்கு, "இல்ல நான் பேசக்கூடாதுன்னுலாம் கிடையாது. எனக்கு நீங்க எல்லாரும் அப்படி தானே பண்ணுறீங்க." அப்படின்னோனே, "என்ன நாங்க என்ன பண்ணுறோம்?" அப்படின்னோனே, "ஆமா நீங்க முன்னாடி மாரிலாமா என்கிட்டலாம் நடந்துக்கிறீங்க. எதுவுமே வாங்குற விஷயமா இருக்கட்டும், எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க." அப்படின்னோனே, "ஓ! நீ அத கேட்குறியா? நான் புதுசா ஒரு செயின் வாங்கினது உன்கிட்ட நான் சொல்லல. அத பத்தி கேட்கலன்ட்டு இருக்கியா?" அப்படின்னோனே, "ஆமாமா நீ தான் அதெல்லாம் நான் யாரு உங்களுக்கு அதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு என்கிட்ட." அப்படின்னோனே, "ஏம்மா நீ அப்படிலாம் பேசுற?" அப்படின்னோனே, "இல்ல, நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும், பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா நீங்க அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டேங்கிறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க." அப்படின்னோனே, "ஏம்மா அப்படி சொல்ற? நான் எல்லாமே நான் நல்ல விதமா தான் நெனைக்கிறேன், பண்றேன், செய்றேன். ஆனா நீங்க என்கிட்ட நடந்துக்கிற விதங்கிறது நம்மளுக்கு இதா இருக்கிற மாரி தானம்மா இருக்கு." அப்படின்னோனே, "சரி விடு, அதெல்லாம் எல்லாமே சரியாகும். போறதில நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிறதுல நீ எதையும் நீ நெனச்சிட்டு இருக்காதம்மா. ஏம்மா அப்படிலாம் நெனைக்கிற?" அப்படின்னா, "ஆமாம்மா, நீ சொல்லாம உன்னோட நாத்தனார் என்கிட்ட நேத்து என்ன நேத்து திவ்யா செயின் எடுக்க போணுச்சே, என்னத்த?" அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட கடையில பார்த்துட்டு, நானும் அவளும் தான் போனோம். "உங்களுக்கு தெரியுமா என்ன?" அப்படின்லாம் சொல்லிட்டு என்ட்ட கேட்குறா. அப்படின்னோனே, "இப்ப அவ தான் சொல்லி விட்டுருக்காளா உன்கிட்ட 1க்கு 2 இல்ல. நாங்க அத எடுக்கணுங்கிற இதே இல்லம்மா. இவருக்கு ஒரு இடத்துலேருந்து பணம் வர வேண்டியது இருந்துச்சு. அவர் ரொம்ப நாளா அத குடுத்து வச்சிருந்தாரு. சரி உடனே வந்தோனே, ஏதாச்சும் இருந்தா என் நாத்தனார பத்தி தான் உனக்கு தெரியும். பணமா இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் கேட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு பொருளாவோ, இல்ல வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இது பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் சரி நம்மளுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் அத சேர்த்து எப்பவுமே பண்ணுவோம், செய்வோம்ன்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் இது பண்ணேம்மா." அப்படின்னோனே, "சரி அதெல்லாம் ஓகே தான். நீ சேர்த்து வைக்கிறது சொல்றதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் நம்மளால இந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு உங்கள கல்யாணம் பண்ணி குடுத்து எல்லாத்தையும் இன்னைக்கு நான் இது பண்ணிட்டுருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நீங்க உங்க சுயநலமா தான் யோசிக்கிறீங்க. எனக்கு ஒரு 2000, 3000 பணம் குடுக்கணும்னு உனக்கு தோணல." அப்படின்னோனே, "நீ நல்லா பாரும்மா, உன் அக்கவுண்ட்ல நேத்து ரூ. 3000 பணம் போட்டு விட்டுருப்பேன் பாரு. மெசேஜ் வந்துச்சா என்ன பார்த்தியா?" அப்படின்னோனே, எங்க அம்மாவால ஒண்ணுமே பேச முடியல. "நேத்தே உனக்கு செலவுக்கு காசு இல்ல. நீ சொன்னதுனால காலைல ஃபோன் பண்ணதுனால 3000 பணம் போட்டு விட்டேன். ஆனா நீ அத இன்னும் பார்க்காம தேவையில்லாம இது மாரி பேசிக்கிட்டு இருக்கியா? அவ சொல்றான்னு சொல்லிட்டு நீ என்ன கேள்வி கேட்குற பாரு." அப்படின்னோனே, என்னடி பண்றது? என்கிட்ட காசு இல்ல. ஆஸ்பத்திரி போறதுக்கு கூட அ காசு இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதுனால தான் நான் இந்த மாரிலாம் பேச வேண்டிய ஒரு இதில இருக்கிறேன்." அப்படின்னோனே, "சரி சரி விடு அதெல்லாம் சரியான ஒரு இதில இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இதா இருக்கும். உனக்கு நீ வாங்கினதும் நல்லது தான். ஒரு பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு நகை சேர்க்கணும். ஒரு பொண்ணு வச்சிருக்க அப்படிங்கிறனால நகை சேர்க்கணும், பண்ணணுங்கிறனால வாங்கினா தான் ஏதாச்சும் பண்ண முடியும், செய்ய முடியும். இப்படியே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீ வாங்கின வரைக்கும் சரிதான். ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸில் இருந்தா தான். நான் அப்படி இருந்தவாசி தான் உன்னையும் சரி, உங்க அக்காவையும் சரி, அண்ணனை எல்லாரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டுட்டு வந்திருக்கேனே தவிர, நான் வாங்கி சாப்பிட்டு போயிருந்தேன்னா என்ன பண்ணுறது? அப்பயே உங்க அப்பா சம்பாரிச்ச காசெல்லாம் வீணா போயிருக்கும். இப்ப இந்த நிலைமைக்கு எல்லாரும் இருக்க முடியாது, பண்ண முடியாது, செய்ய முடியாது." அப்படின்னோனே, "சரி அது உண்மைதான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இனிமே சொல்றது மாரி இல்ல, இது பண்ற மாரி இல்ல. எதா இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும். என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ணிக்க முடியாது." அப்படின்னோனே, "சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உள்ள நிலைமைக்கு நம்மளால முடிஞ்சது என்ன ஏதுங்கிறத நம்ம பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரி அப்பனா இந்த ஒரு விஷயத்துக்கு நீ எதா இருந்தாலும் கொஞ்சம் மனசு நம்ம எதா இருந்தாலும் ஒரு இதா பேசினா மட்டும் தான் நம்மளால இது பண்ண முடியும், செய்ய முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நீ இது பண்ணு. பார்ப்போம், செய்வோம். அதற்காக நம்ம ஒண்ணும் இது பண்ணிட போறது கிடையாது." அப்படின்னோனே, "சரிம்மா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். நான் அப்பனா நம்ம வாங்க வெளியில போய் இன்னைக்கு சாப்பிடுவோம். ஹாஸ்பிட்டல்ல காமிச்சுட்டு வெளில போய் சாப்பிட்டு வருவோம்." அப்படின்னோனே, "சரி அப்பனா அதுவும் சரிதான். எதா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எது முடியுதோ அத நம்ம அடுத்த ஒரு இதுக்கு கொண்டு போறதுக்கான முடிவுங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. அதனால நீ
அதையே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். பார்த்து பண்ணிக்குவோம். எதுவுமே எந்த செயலுமே வந்து ஒரு கஷ்டமான செயலா இருக்காது பார்ப்போம். இப்போதைக்கு கரெக்டான ஒரு வேலை ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் பண்ணணும்னா, அதுக்கு தகுந்த ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு இருந்தா மட்டும் தான் வந்து நம்மளால அத வந்து நம்ம கொண்டுட்டு போ முடியுமா அப்படின்னோனே, சரி விடுமா நீ அதையே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். பார்த்துக்குவோம் என்ன நடந்தாலும் வந்து நடக்கட்டும்.